அசமாவடி சொல்ற? ஆமா மாமா, நான் கூட அந்த மீசக்கார கையெழுத்து போடுறத பார்த்தேனே. சரி நீ சர்பத்து ஒன்று போடு. என்ன மிஸ்ஸஸ் கணேசன், ரொமான்ஸ் குறையுது. 7 தெரு சுத்தி வாரவருக்கு எதுத்தாலே இருக்கேன், புருஷ கண்ணுக்கு தெரியலையாக்கும். நல்லா ஐஸை ஏற்றி போடுறா. என்ன முடிஞ்சா? முடிஞ்சு சார். கணேசா அடுத்த வாரம் பார்ப்போம். வரேம்மா. இல்ல பை வைக்க மாட்டியா? மேலே தெரிக்கல. இல்லை என்ன ஐஸாவே இல்லை. இங்கே வரு. ஏய் உன்னையத்தான் கேட்க. என்ன வெறுண்டப்பா வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்க? பின்ன என்ன சார், ஊருக்கு ஏதோ நல்லது செய்ய போறீன்னு எல்லார்ட்டையும் கை நாட்டம் வாங்குறீங்களாம்ல, என்கிட்ட மட்டும் எதுக்கு சார் ஓரம் வந்தானே? ஏன் நாங்களாம் கேட்டா போட மாட்டோமா? அதில் என் பேர் இருந்தா எனக்கும் பெருமையான சார். அப்படி கேளுங்க மாமா. அவ்வளோதான் பிரச்சனையாக்கா. உன் பங்குக்கு நீ ஒன்று போட்டு விட்டுப்பா. என்னப்பா? கணேசன் இந்தா. போடு, நல்லா அமைக்கி போடு. படிச்சிருக்கியா? டிகிரி முடிச்சிருக்கேன் சார். 60க்கு அந்த ஊரில் கிடக்க வேலை கிடச்சி சிட்டிக்கு போனேன் சார். செட் ஆகல. எவ்வளவு சம்பாதிச்சாலும் வாடகைக்கு சாப்பாட்டுக்குமே சரியா போயிடுச்சு. அங்கன சார் எல்லாரும் எதையோ குறி வச்சு குடு குடு குடுன்னு வேகமா ஓடிக்கிட்டே இருக்கானுங்க சார். பார்த்தேன், நீங்க ஓடுங்கடான்ட்டு நான் திரும்பி இங்கேயே வந்துட்டேன் சார். இந்த மலை, மக்க, சாமி, சம்பிரதாயம் இதெல்லாம் தான் சார் எனக்கு பிடிச்சிருக்கு. இதான் நான் கொஞ்சமா காசு கிடைச்சாலும் போதும்னு கொஞ்சாதி விட நிம்மதியா இருக்கேன். படிச்சு பார்க்காம கூட கையெழுத்து போட்டேன். என்ன சார், அப்புறம் நீங்க போட்டுக்க இந்த யூனிஃபார்முக்கு என்ன மரியாதை? எதுக்கு இருந்தாலும் என்னை வரட்டுதான் தெரியலையா? முதல்ல அங்கிருந்து பெட்டியை கட்டணும். ஏடுபட்ட பையன் காலையிலே வந்து படுத்து கிடக்குறியான் பாரு. தபால்காரர் குளிச்சு குளிச்சு வர வேணாமாடா? மனு ரெடி. இதோட போஸ்ட் ஆஃபீஸ் முழுக்க போட்டுடலாம். கணேசா இங்கே வாழை சார். ஆலயம் ட்ரெஸ்ஸையும் பாரு. நல்லா வாழையில வச்சு செங்கல் எடுத்து வச்ச மாதிரி. தளபதி படம் டிக்கெட் இல்லாம போயிட போகுது. இருடி சொன்னோம் சார் கூப்பிடுறாருல, என்னன்னு கேட்டு எங்க தூரமா வர? கோடிக்கு போறேன் சார். கொஞ்சம் சாமான்லாம் வாங்கணும். படத்துக்கு போறோம் சார். இந்த உடனே பெரிய படமாக தான் இருக்கு. அது சரி, நீ என்ன செய்த? தேனி கலெக்டர் ஆஃபீஸில் மகிழ்னு நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் இந்த மனுவை கீழ்மலை மக்கள் சார்பாக கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லு. அவர் எங்கே போட சொல்லுதாரோ அங்கே போடு. சரிதானா? ஐயோ வேமா போ மாமா, எழுத்து போட்டு போறாங்க. போற வழியில நிறைய பெட்டி கிடக்கு, பாத்துக்க. கோடி அருவி கொட்டுதே அடி மேல அது தேடி. இங்க இல்ல செய்த போல வழிய திறந்து கிடந்தா வந்துட வேண்டியது. என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸா என்ன சத்திரமா? மாரியம்மாள் பெரிய பாறை தெரு இடமலை. ஏக்கா இந்த இடமலைக்கு போகிறது எப்படி? இந்த போதில் சார் பாதை. இதை பிடிச்சி ஏறி போனால் வாய்க்காலில் கொண்டு போய் விடும்.
அப்படியே வடக்க திரும்பி நடந்தா இடமலைக்கு போற பாதை வந்துடும். அப்படித்தேன். சரி. ஏய், நீ எதுக்கிட்ட அவருக்கு பின்னாடி தொடுக்கு பிடிச்சே போறவன்? ஊருக்குள்ள போ. யாருக்கு அவரு வந்த நாள்ல இருந்து என் பின்னாடி அழைதாரு? அதை ஏன் சார் கேட்குறீங்க? ஏதோ பரீட்சையெல்லாம் எழுதி சலுக்காரில் வேலை வரும்னு காத்துக்கிட்டு இருந்தியான். அந்த நேரம் பார்த்து எலெக்ஷன் வந்து போச்சு. அவ்வளவுதே. அன்னையிலேருந்து வேலைக்கு ஆடுது. இப்போ பிறகுன்னு தள்ளி தள்ளி போய் கடைசியில் வரவே இல்லை. அதில் பித்து பிடிச்சி நின்ன வந்தேன். ஆனால் இவங்க பாட்டம் போட்டை காலத்துலேருந்து பூர்வீகமாக வாழ்ந்த குடும்பம் சார். இன்னைக்கு ஒத்தையில் அனாதையாக நிற்கிது. சரிக்கா, இடமலைக்கு எவ்வளோ தூரம் வரும்? எல்லாம் நடக்கிற தூரம் தான் சார். பாதையை பிடிச்சி போங்க. என்ன தூரம்னு சொல்லுவீங்க? பக்கம்னு சொல்லுங்க. நான் எக்காலம் பாரு. இந்த பதத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 4G வந்தானே 5G வந்தானே போஸ்டல் சர்வீஸ் போகிற இடத்துக்கு எந்த டெக்னாலஜியாலும் போக முடியாது. என்ன தபால்காரர் இந்த பக்கம்? அது ஒன்றுமில்ல பெரியாளே, இந்த இடமலைக்கு ஒரு தபால் வந்திருக்கு. அதான். பரவாயில்லையே, ஒரு வழியாக மலை ஏற போகிறீங்க போல இருக்கே. அதான் இந்த மாரியம்மாள்ன்ற பேருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதை ஒரு கொடுத்துட்டு போயிடலாமேனே. எல்லாம் அந்த ஐயன் மாதேஸ்வரன் அருள். என்னைக்குன்னு இல்லாமல் இன்னைக்குன்னு பார்த்து சரியாக உங்களை அனுப்பி விட்டுருக்கான் பாருங்க. என்னங்க புரியல? அது ஒன்றும் இல்லை, நானும் இடமலைக்கு தான் போகிறேன். வாங்க ஒன்றா சேர்ந்து போவோம். சரி. இதான் 2 பாதையாக இருக்கும், ஒரே குழப்பமாயிருச்சு. இந்த பாதை தான். என்ன தம்பி முகத்தில் ஒரு பயம் தெரியுது? எங்கே உங்கள் ஆளுக வந்த நாள்லேருந்து ஐதீகம் சாமி வந்து கண்ணை குத்தம்னு சொல்லி உங்கள் குலசாமி என் கனவுலையும் வர ஆரம்பிச்சுட்டு. ஏன் தப்பு கிப்பு எதுவும் பண்ணீங்களா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? இல்லை, தப்பு செய்கிறவங்க கனவுல தான் எங்கள் ஐயா வருவார், அதான் கேட்டேன். சரி, உங்கள் குலசாமி கதை தான் என்ன? சரியான கேள்வியாக கேளுங்க தம்பி, அப்போ தானே பதிலை சொல்ல முடியும். அப்படிலாம் டப்பு டப்புன்னு சொல்லிட முடியுமா? இருந்தால் தானே சொல்லதுக்கு. சரியான காட்டு மராடி கூட்டத்தில் வந்து மாட்டிட்டேன். எங்களால் தான் தம்பி இன்னைக்கு கொஞ்ச நெஞ்ச பூமியாவது பாதுகாப்பாக இருக்கு. காட்டு மிராண்டின்னு சொல்லி எங்களை வெளியே விரட்டி விட்டுறாதீங்க. ரொம்ப பின்னாடி இருக்கீங்க தம்பி, ஏறி வாங்க மேல. இன்னும் எவ்வளோ தூரம் போனோம்? வாங்க, எல்லாம் நடக்கிற தூரம் தான். இன்னும் எவ்வளோ தூரம் போனோம்? எல்லாம் நடக்கிற தூரம் தான். வாங்க, எவ்வளோ தூரம் போனோம்? எல்லாம் நடக்கிற தூரம் தான். சரியாலே, இன்னும் எவ்வளோ தூரம் போனோம்? எல்லாம் நடக்கிற தூரம் தான் தம்பி, வாங்க. இவ்வளோ பிடிச்சா தெரியாதவ இளந்தாரி புள்ள இம்புட்டு இழப்பு இழக்கிறீங்க, சல்லுன்னு வாங்க. பெரியாளே, பைய போனானே. இதுக்கு மேலே பையனா ஊந்துக்கிட்டு தான் போகணும். இந்த பாதை எது வரைக்கும் போகுது? இதுவா, மலை உச்சி வரைக்கும் போகுது தம்பி. இந்த காட்டுக்குள்ளே யார் வந்து பாதம் போட்டது பெரியாளே? இப்போ தான் சரியான கேள்வியாக கேட்டிருக்கீங்க. புரியலைங்கய்யா. அது ஒன்றும் இல்லை, உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் மொத்தம் எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க? பெரியாளே, அது இந்தியாபுரம் பார்க்கும்போது ஒரு 4 லட்சத்துக்கு மேலே இருக்கும். ஒன்று தெரியுமா, உலகத்திலேயே பெரிய போஸ்டல் சர்வீஸ் நம்ம இதுதான். நல்லது தான். இன்னைய தேதிக்கு நீங்கள் எத்தான் பெருசாக வேணா இருக்கலாம், ஆனால் உங்களுக்கெல்லாம் முன்னாடி ஒருத்தர் இருந்திருப்பான்ல. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? அவன் தான் மாதேஸ்வரன். அவன் போட்ட பாதை தான் இது எல்லாம்.